ஹலோ அண்ணா ஒரு லைன் இருக்காரா? பிரதர் உங்க பேருங்க? உங்க பேரு சார் கணேஷ் சார். கணேஷுங்களா? லிங்க் இது பண்ணா ஸ்பேம்ன்ட்டு வருது, உள்ள ரீடைரக்ட் ஆக மாட்டேங்குது, திருப்பி பின்னாடி வருது. இல்லைன்னா ஸ்கேனர் அனுப்புமா? என்ன பிரதர்? லிங்க் ஓபன் பண்ணுங்க சார் முதல்ல. இல்ல லிங்க் ஓபன் பண்ணிட்டேன் பிரதர். அது வந்து இதாயிட்டு வருது, இந்த ஸ்பேம் அலர்ட் வருது, உள்ள லோட் ஆக மாட்டேங்குது. இதுங்க நான் ஸ்கேனர் அனுப்புற பாருங்க. நோ ஸ்கேனர்லாம் அனுப்ப நாங்க. ஸ்கேனர் அனுப்புனா நீங்க யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸ்கேனர்ல எல்லாம் பேமெண்ட் பண்ண மாட்டேன். லிங்க்னா உள்ள போனா தெரியும், ஆக்சிஜன் வருது, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்பிக்கையா கட்டலாம். நீங்க ஸ்கேனர் அனுப்பி நான் யார் அக்கௌண்ட்டுக்கு பண்ண போச்சு நாளைக்கு எனக்கு தானே பிரச்சனை. 5000 ரூபாய் வருது. லிங்க் ஓபன் வருது, லிங்க் ஓபன் பண்ணீங்களா? இல்ல சார், லோட் ஆகி ஸ்கேம் அலர்ட்னு வருது. பிரதர் இது என்ன சொல்லுங்க சார். இது என்ன ஸ்கேம் வருது? லிங்க் ஸ்கேமா? பிரதர் ஹலோ லைன் இருக்கீங்களா? இன்னொரு வாட்டி அனுப்பிச்சிருக்க பாருங்க. அண்ணா அந்த லிங்க் அனுப்புங்க. ஸ்பேம்லயே வருதுங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு. ஆனா லைன் இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன். ஆனா எனக்கு ஓபன் பண்ணி உள்ள போனா ஸ்பேம்னு காட்டுது. இது சரிப்பட்டு வராதுங்க. எனக்கு உங்களோட மெயில் ஐடி இருக்கு தெரியுங்களா? ஆபீஸ் மெயில் ஐடி. அதுல இருந்து ஒரு மெயில் மட்டும் போடுங்க, நான் கஸ்டமரோட மெயில் அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. எங்க மெயில் அனுப்புங்க. இதுல அனுப்புனா ஸ்பேம்னு வருது. நாளைக்கு ஏன்னா பணம் இது வரலாம் பஞ்சாயத்து ஆயிடும். இல்லன்னா ஆப் இருக்குல்ல, ஆப் மூலமா கட்டுங்க. நீங்க ஆப் மூலமா கட்டுங்க. ஆப்புங்களா? ஆப் மூலமா கட்டுங்க. ஆமா ஆப் இருக்குல்ல, ஆப் மூலமா கட்டுங்க. ஆப் இருக்கா? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களாண்ணா? ஹலோ ஆப்ல பண்ணுங்க. அண்ணா ஆப் இருக்கா? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுங்க. பட்டன் மொபைல் தான் யூஸ் பண்றேங்க நானு. ஐயோ பட்டன் மொபைல் தான் யூஸ் பண்றேங்க சார். நீங்க பண்ணா பாருங்க, இல்லனா இன்க்ரீஸ் அது பெனால்ட்டி பண்ணுங்க சார். நீங்க அப்புறமா உங்களுக்கு இன்க்ரீஸ் அது 1 லட்சம் 2 லட்சம் வந்துரும். அப்புறமா நீங்க பண்ணுங்க. இல்லனா ஆப் இல்ல அதெல்லாம் வேணாம். ஏங்க இப்ப உங்களுக்கு பணம் கட்டணும் தான் வேணாங்களாங்க? என்னங்க லூஸ்டர்மா பேசிட்டு இருக்கீங்க? பணம் கட்டணும்னு சொல்லியாச்சு, அப்புறம் வந்து நீங்க வரைக்கும் மிரட்டிட்டு இருக்கீங்க. நானும் பேங்க்ல தான் ஒர்க் பண்றேன். இப்ப நீங்க பேங்க்ல தான் ஒர்க் பண்ணுங்க. இல்ல பேங்க்ல பண்ணுங்க, இல்ல என்ன பேங்க்ல பண்ணுங்க. லிங்க் வந்திருக்கு, உங்க ரங்கநாதர் இருக்கு, லோன் ஐடி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல உள்ள போக மாட்டேங்குதுன்னு சொல்றேன். உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் வேணா அனுப்பிச்சுடுறேன். என்ன காமிக்குது? ஸ்பேம் அலர்ட்னு வருதுங்க. ஸ்பேம் அலர்ட் வராது சார், அந்த மாதிரி தான் வரும். நீங்க அது லிங்க் ஓபன் பண்ணி பாருங்க சார். உங்க பேரு இருந்தா பண்ணுங்க, இல்லன்னா பண்ணாதீங்க சார். இங்க பாருங்க, உள்ள போனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வாட்டுக்கு லிங்க் அனுப்புனா நான் பண்றேன் போயிட்டேன். ஸ்பேம்னு வந்தா நான் உங்களை எப்படி நம்ப முடியும்? நீங்க ஆக்சுவல் கூப்பிட்டு நான் நம்ப முடியும்? இல்ல உங்க மெயில் ஐடி, உங்களுக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்திருப்பாங்க. நாங்க பண்றது இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஆபீஸ் மெயில் ஐடியில இருந்து கஸ்டமர் மெயில் ஐடிக்கு அனுப்புனீங்கன்னா தெரிய போகுது, பிரச்சனையே இல்ல. நாங்க அதுல போய் பேமெண்ட் பண்ணோம்னா நாளைக்கு பணம் வரலைனாலும் நாங்க எங்களுக்கு ஒரு அத்தாட்சியா இருக்கும். நீங்க அதை விட்டு போட்டு இஷ்டம் என்ன பண்ணுங்க, 2 லட்சம் வரும் 3 லட்சம் வரும் அப்படிங்கிறீங்க. அப்ப நான் கஸ்டமர் கேர்ல கேட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் விடுங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. மாதிரியே இல்லையே சார், நீங்க பண்ண மாதிரியே இல்லையே சார். சார் நான் ஆனா இது நீங்க ஐடி கார்டு இருக்கா? ஆனா இவங்க ஐடி கார்டு வாங்கி இவங்க ஏதாவது ஏமாத்துறவங்க போல இருக்கு. ஆக்சிஸ் பினான்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. என்பிசி அப்ரூவ்ட் ஆகுது. அதனால இவங்க வெறும் லிங்க் அனுப்பிச்சுட்டு பண்ணாதீங்க. ஸ்பேம்னு வருது, நீ பண்ணாங்க. ஒண்ணு அவங்க மெயில் லிங்க் வாங்குங்க, இல்லைன்னா நீங்க பண்ணாதீங்க. நம்ம கஸ்டமர் கேர் இருக்க நான் நம்பர் அனுப்பிச்சுடுறேன். அவங்க ரிக்வஸ்ட் சொன்னீங்கன்னா அவங்க ரிக்வஸ்ட் அனுப்பிச்சுடுவாங்க 5000 ரூபாய்க்கு. அதுல போய் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஒன்னும் தப்பு இல்ல. அது கட் பண்ணிட்டானா? நீங்க அப்படியே விட்டுருங்க. நீங்க என்ன வரையும் பண்றீங்க நீ? ஹலோ அவன் திருப்பி கூப்பிடுவான். கூப்பிட்டானா என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க லிங்க்ல பண்ணோம்னா எனக்கு வந்து ஸ்பேம்னு வருது. உங்களோட மெயில் ஐடி, அபிஷியல் மெயில் ஐடில இருந்து எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சுடுங்கன்னு சொல்லுங்க. அவனுக்கு மந்த் எண்ட் வேற காசு ஏதோ ஒரு உள்ள போடணும்னு கம்பல்சரி பாப்பான்.
ஓகே ஓகே நீங்க அப்படியே விட்டுருங்க, எதுவும் கண்டுக்காதீங்க. ஓகே ஓகே சார். ரைட்டா? அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஓகே. சரிங்க, நீங்க அதை மட்டும் இது பண்ணிட்டு சொல்லுங்க, அப்புறம் நம்ம ஆ பாத்துக்கலாம். ஓகே. ஓகே. ம்.